தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கிரேஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிற நல்ல ஒரு தேவ வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னார். நம்மில் அநேகர் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும், அவர் என்னை நடத்த வேண்டும், அவர் என்னோடு கூட தங்கியிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளை தர வேண்டும் என்று எண்ணுகிறோம். நல்ல ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின போதும் அந்த ஜனங்கள் பாவம் செய்தது நிமித்தமாக ஆண்டவர் கோபமுற்றவராய் அங்கே அமர்ந்திருந்த போதுதான் மோசே என்று சொல்லப்படுகிற அந்த தேவ மனிதன் புறப்படுவதற்கு தயங்கினான். காரணம், ஆண்டவரே உம்முடைய சமூகம் நீர் எங்களுக்கு முன்பாக செல்லாதிருந்தால் நாங்கள் பிரயாணப்பட போக மாட்டோம் என்று சொன்னான். ஆகவே ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிற போது, ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று வழிநடத்துகிற போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீரின் பாதைகள் வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவர். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பலவிதமான சூழலிலே கலங்கி போயிருக்கலாம், பயந்து போயிருக்கலாம், பலவிதமான இக்கட்டான சூழலில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளையே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்பாக செல்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒரு அருமையான குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அருமையான தேவனுடைய மனிதர் ஒருவர் இருந்தார். நன்றாக ஊழியம் செய்வார், கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்தார். ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமமாய் கர்த்தர் விரும்புகிறபடி ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான அவமானம், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான வேதனைகள், பலவிதமான கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் வந்தபோது கலங்கி போனார். பலர் அவமானப்படுத்தினர், பலர் வெட்கப்படுத்தினர், பலர் பலவிதமான காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை சொன்னார்கள். இதனால் மனம் உடைந்தவராய் ஒரு நாள் தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்கலானார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் விரும்புகிறபடி, நீர் யோசித்தபடி, நீர் எதிர்பார்த்தபடி நான் ஊழியம் செய்து வருகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள் பல மனிதர்களால் ஏற்படுகிறதே, நீர் என்னை நடத்துகிறீரா, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கிறதா, எனக்கு முன்பாக சொல்லுகிறீரா, என்னுடைய ஊழியத்தில் உம்முடைய கிருபை இருக்கிறதா என்று சொல்லி புலம்பி அழ ஆரம்பித்தார். உடனடியாக கர்த்தர் அவருக்கு முன்பதாக ஒரு காட்சியை காண்பித்தார். ஒரு அருமையான கடற்கரை இருக்கிறது. கடற்கரையிலே 2 பாதங்கள் மாத்திரம் இருக்கிறது. உடனே இவர் ஆண்டவரிடத்திலே கேட்டார், ஆண்டவரே, 2 பாதங்கள் ஏன் இருக்கிறது என்று சொல்லி கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், இது என்னுடைய பாதங்கள், நான் உன்னை நடத்துகிற வழி என்று சொன்னார். அதற்கு அந்த ஊழியரோ, ஆண்டவரே, நானும் நீரும் நடந்து சென்றால் 4 பாதங்கள் அல்லவா இருக்க வேண்டும், 2 இருக்கிறது என்று சொன்ன போது ஆண்டவர் அவருக்கு பதில் சொன்னாராம், என் அன்பு மகனே, நான் உன்னை தூக்கி கொண்டு செல்கிறபடியினால் உன் பாதம் இங்கே பதியாது என்று சொன்னார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே பலர் உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், நிந்தித்து இருக்கலாம். நீங்கள் செய்கிற ஊழியத்தின் நிமித்தமாய், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிற காரியத்தின் நிமித்தமாய் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். பலவிதமான இக்கட்டான சூழல் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாய் ஒன்றை சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு முன்பாக சொல்லுகிறேன். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய மிகப்பெரிய பிரசன்னம் உங்களோடு கூட செல்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் தைரியமாய் முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஜெபிப்போமா. உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் முன்பதாக உடைய சமூகம் செல்வதாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை செய்வீராக. இதப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க
தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் கிரேஸ் டிவி.